Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். 32 மணி நேரத்துக்கும் மேல லாஸ்ட் ஆகக்கூடிய மேக்கப். 32 மணி நேரத்துக்கு மேல நம்ம வந்து மேக்கப் வச்சிருப்போம் அப்படின்னு கேட்டா ப்ராக்டிகலா நோ. பட் நம்ம இன்னைக்கு பண்ணிருக்க வேஸ் இட் இஸ் சப்போஸ் டு ஸ்டே மோர் தென் 32 hours. பட் I guarantee you this would definitely stay more than 15 hours because நம்ம வந்து பண்ணிருக்க லேயரிங் வேலை அப்படி, யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் அப்படி, அதை லாக் பண்ணிருக்க விதம் அப்படி. So this would be the perfect makeup base for beginners. ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியலா இருக்க போகுது அண்ட் ஃபார் திஸ் அப்கமிங் ஃபெஸ்டிவ் டைம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆல்சோ இப்போ உங்களுக்கு அமேசான்ல சேல் டைம் நடந்துட்டு இருக்கு. திஸ் would be the right time to check out amazing products on amazing deals. கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வேற எதுவும் பேசாம வீடியோக்குள்ள போலாம். பேட் ஸ்கின் மோட் ஆன் வித் டூ பியூட்டிஃபுல், ஐ டோன்ட் ஈவன் நோ இது என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனா ஐம் நாட் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஸ்கின் கேர் கேம். பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு திஸ் பியூட்டிஃபுல் மோதிரம். ஐ காட் திஸ் ஃப்ரம் அமேசான். ஸோ இது 2 விரல்ல இப்படி சேர்த்து போடுற மாதிரியான ஒரு மோதிரம். இட்ஸ் வெரி கியூட். ஆல்சோ இந்த கம்மல் இட் இஸ் ஸோ கியூட். நான் வந்து போட்டிருக்க ட்ரெஸ், கம்மல், அப்புறம் இந்த மோதிரம் எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, பேட் ஸ்கின் மோட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த லிப்ஸ் பிகாஸ் அது ட்ரை ஆகிட்டே இருக்கு. I'm going to use in the all-in-one tinted plumping லிப் ஆயில். இது இட்ஸ் ஃப்ரம் லாமல். இது கூட இந்த கேப் கிடையாது. ஐ டோன்ட் நோ இது எதுல இருந்து வந்தது அப்படின்ட்டு. இட்ஸ் அ சாஃப்ட் பிங்க் கலர் டிண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு லிப் ஆயில். இட்ஸ் குவைட் நரிஷிங். நான் வந்து ஒரு விஷயத்துல ஐம் நாட் அட் ஆல் வெரி ப்ரௌட். என்னன்னா ஐம் நாட் ப்ராப்பர்லி டேக்கிங் கேர் ஆஃப் மை ஸ்கின். என் லிப்ஸ், என் ஸ்கின் எதையுமே வந்து ஒழுங்கா பார்த்துக்கிறது இல்லை. அது வந்து எதுவும் பின் விளைவுகள் முன்னாடி தெரியுது. எப்படி இருக்கு என்னோட ரொட்டீன்னா, ஒரு நாள் சூப்பரா இருக்கும், அடுத்த நாள் வந்துட்டு அப்படியே. அடுத்த மாய்ஸ்சரைசருக்கு ஐம் யூசிங் இந்த எம்ப்ரையோலைஸோட கான்சென்ட்ரேட் கிரீம். இது ஒரு வாட்டியும் என் வாயில வந்துட்டு கொஞ்சம் ஜாம் ஆகுதுதான். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரை நான் என்னுடைய முகத்துல போட்டுக்க போறேன். ஆல்சோ ஐம் ட்ரையிங் ஹோல் ஃபேட் மில்க் என்னுடைய காஃபிக்கு. அண்ட் வெறும் ஃபேட் மில்க்லேயே வந்துட்டு என் மூஞ்சில வந்துட்டு ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் கேவலமா வந்தது. அந்த ஹோல் ஃபேட் வந்துட்டு இன்னும் மோசமா வந்து கொடுத்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் இட் டேஸ்ட்ஸ் பெட்டர். ஐ வாண்ட் டு ட்ரை வித் பிளான்ட் பேஸ்ட் மில்க். பட் ஐம் நாட் கெட்டிங் தட் அந்த ஒரு க்ரீமினஸ். ஸோ அதனால ஐ ஆம் ட்ரையிங் அந்த ஹோல் ஃபேட் மில்க். என்னோட மூக்கு இட்ஸ் சஃபரிங் அந்த ஒயிட் ஹெட்ஸ்னால. ஆள் நிறைய கிடைக்கிறதுனால ஒயிட் ஹெட்ஸ் வருது. ஒயிட் ஹெட்ஸ் நிறைய வர்றதுனால நிறைய பேம்பரிங் நான் என் மூக்குக்கு பண்றேன். அதனால என் மூக்கே வந்து ஒரு மாதிரி பாவமா இருக்கு. பட் எனிவேஸ், ஐ பாட் ஃபியூ நியூ ஸ்டஃப் இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு ட்ரை பண்ணலாம் லுக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்லாம். ஸோ அதுல ஒன்று வந்துட்டு இந்த லாக்மேயோட கிளிட்டரட்டி க்ளோ ப்ரைமர். ஸோ பல நாளாக நான் வந்து வாங்க ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி வேணான்னு ஒதுக்குன ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இட்ஸ் அ க்ளோ ப்ரைமர். இட்ஸ் க்ளோயிங் பயங்கரமா. எனக்கு தெரியல, இந்த க்ரீம் ப்ளஷும் இந்த க்ளோ இன்டியூசிங் ப்ராடக்ட்ஸும் முக்கியமா இந்த கிளாஸ் ஸ்கின் லுக்குக்கு இல்லைன்னா ஜியூவி மேக்கப்புக்கு வந்துட்டு ஐ ஹாவ் திஸ் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். அண்ட் இந்த ப்ரைமர் இட் ஸ்மெல்ஸ் கேவலமா நாறுது. இந்த ப்ரைமர் திடீர்னு ஒரு ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டிண்டட் பிளஷஸ், ஸ்கின் டென்ஸ், சீக் டென்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். திடீர்னு இந்த க்ளோ ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், திடீர்னு பிடிக்கவே பிடிக்காது. ஐ திங்க் இந்த ப்ரைமர் இட்ஸ் நாட் டூ பேட் ஆக்சுவலாக. இந்த மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி இட்ஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தட். அந்த மாதிரி இருக்கு. இட்ஸ் குட். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு மேக்கப்பை ஹோல்ட் பண்ணி வைக்குது அப்படின்ட்டு. ஆஃப்டர் ப்ரைமர் டிஃபால்ட்டா வி ஆர் கோயிங் டு கலர் கரெக்ட் த ஃபேஸ். அதுக்கு வந்து நான் இந்த LA Girlோட ரெட்டிஷ் கரெக்டர் யூஸ் பண்ணிக்க போறேன். திஸ் வில் மேக் யோர் மேக்கப் கிரே ஆகாம ப்ரொடெக்ட் பண்ண போகுது. அண்ட் என்னுடைய கன்சீலர் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு டியூப்ல இருந்து. இட்ஸ் அ வெரி பேட் சைன், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நிறைய போயிடுச்சு. அதனால கொஞ்சோண்டு போட்டதை மட்டுமே எடுத்து எங்கெல்லாம் எனக்கு தேவையோ அங்கே வந்து நான் போட்டுக்கிறேன். இதுவே ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாஸ்தி, பட் வி வில் ரிமூவ் ஆஃப் தி எக்ஸ்ட்ராவும் எக்ஸஸும் கலந்துருச்சு. ஸோ இதை இந்த மாதிரி நான் போட்டு பிளெண்ட் பண்றேன். என்னுடைய கையை வச்சு ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கன்சீலர் இதர் ப்ரஷ் இல்லைன்னா கை வச்சு நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பஞ்சில் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வந்து அதுவே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு லிப் டிண்டோட கலர், இந்த கலர் வந்து ஆக்சுவலா பீச். என் ஸ்கின் டோன்ல இட்ஸ் நாட் ஷோயிங் அப் as peach, but it's okay. Okay, not going to lie, this is a lot of orange, but
கவலை வேண்டாம். I have this dirty damn beauty sponge. இதை வச்சு I'm just going to run this across the orange. இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா it will remove it. And இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னா, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆரஞ்ச் ஜாஸ்தி ஆச்சுன்னா மட்டும் டூ திஸ். உங்களுடைய காம்பேக்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து மேப்ளின் ஃபிட்மியோட காம்பேக்ட். இது ரொம்ப சாஃப்டா லைட்டா ஐம் கோயிங் டு செட் மை ஆரஞ்ச் கன்சீலர். ஸோ இந்த ஆரஞ்ச் வந்து இப்போ ஃபவுண்டேஷனுக்கு மேல பீக் ஆகாது. அண்ட் ஆல்சோ எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால என்னுடைய ஃபவுண்டேஷனை இது நல்லா அழகா பிடிச்சு வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண போது. ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பிரேக் தி க்ரீம் ப்ராடக்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு டாக்கி ஒரு கிரிப்பிங் பேஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் லைட்டா காம்பாக்ட் வச்சு ரொம்ப லைட்டா தான் பண்ணிருக்கேன். அதை வச்சு பண்றது. ஃபார் தி ஃபவுண்டேஷன் இன்னைக்கு நான் வந்து இந்த லாரியல் இன்ஃபாலிபிள் 32 hour ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்க போறேன் இன் ஷேட் ஹேசல்நட். இது ஹேசல்நட் இல்ல, வார்ம் டோர் ஏ அப்படின்ட்டு இருக்கு 330. ஸோ லெட் மீ டேக் a little pump of this. இது நல்லா இருக்கு ஆக்சுவலா, சூப்பராகவே இருக்கு. ஸோ இதை வந்து அப்ளை பண்றது நான் என்ன பண்ண போறேன்னா, I'm just going to use my fingers. இந்த மாதிரி ஈவனான ஒரு பேக்கிங் வேலை ஃபர்ஸ்ட் நான் பண்றேன். எப்படி நான் அப்ளை பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? ஈவனா என் ஸ்கின் ஃபுல்லா நான் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் பிளெண்ட் பண்ண மாதிரியான ஒரு லுக். இந்த மாதிரி பண்ணிட்டு எக்ஸஸை நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் ப்ரிஃபர் ப்ரஷஸ் ஆன் மை ஸ்கின். நான் ரொம்ப நாளா ப்ரஷஸ் யூஸ் பண்ணாம என் ஸ்கின்னை ஒரு மாதிரி கொஞ்சம் பொன்னேனியா ஆக்கி வச்சிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் கம்ஃபர்டபுள் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது. அது சாஃப்டான ப்ரஷஸ் வச்சு பண்ணாலுமே ஐ டோன்ட் ஃபீல் குட். ஸோ அதனால ஐ டூ திஸ். கையால் இப்படி நான் வந்து ஒரு 80% ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் மை ஸ்பஞ்ச் அகேன். இது வந்து பிளெண்டிங் அண்ட் எக்ஸஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ டேக் யூர் டைம் அண்ட் ஸ்லோவா ஜென்டலா டேப் பண்ணுங்க. அடி போட்டு இப்படி தேய்ச்சி எடுக்காதீங்க. அது இட் ஓன்ட் கிவ் யூ குட் லுக். அது நல்லா இருக்காது. ஓகே, நான் வந்து இன்னைக்கு ஹைலைட் எதுவும் பண்ண போறது இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கன்சீல் மை ஃபேஸ் பிகாஸ் மை ஆரஞ்ச் ஸ்டில் நீட்ஸ் சம் கன்சீலிங். இது வந்து மீடியம் டு பில்டபிள் கவரேஜ். ஸோ ஐ நீட் தட் பிட் ஆஃப் எக்ஸஸ் கவரேஜ் என்னுடைய ஃபேஸ்ல. லெட்ஸ் யூஸ் மார்ஸோட இந்த கேன்சல் கன்சீலர் இன் ஷேட் எஸ்ப்ரெஸோ எலகன்ஸ். இது வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுற ஒரு கலரும் கிடையாது அண்ட் ரொம்ப பிரைட்டன் அப் பண்ற மாதிரியான ஒரு கலரும் கிடையாது. ஸோ ஒரு வாட்டி இந்த வாண்ட் எடுத்ததுல இருந்து மட்டுமே ஐம் ஜஸ்ட் அப்ளைங் த ப்ராடக்ட். நிறைய கிடையாது, பயப்படாதீங்க. கொஞ்சம் தான் இருக்கு. அது ஆனால் நான் என்னுடைய முகத்தை ஃபுல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்றேன். முகம் ஃபுல்லா இல்லை, எங்க போடணுமோ அங்க வந்து ஃபுல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்றேன். கண்ணு கீழே, மூக்கு மேல கொஞ்சம், இந்த நெத்தி ஏரியால கொஞ்சம், ஐப்ரோஸ் மேலேயும் லைட்டா. ஓகே, அண்ட் தென் இந்த வாயை சுத்தி இருக்க ஏரியா ரொம்ப கம்மியா அந்த இடத்துல. ஓகே, நிறைய போட்டோம்னா கிரே ஆகும் அதுவே. ஸோ I'll apply this இந்த மாதிரி and then I'll start blending. ஃபர்ஸ்ட் இதை நான் blend பண்ணிக்கிறேன். this sound அழகா இருக்குல்ல, டிக் டிக் டிக்னு. I don't know if you can hear it, but இந்த கன்சீலருமே வந்து மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். பட் நான் வந்து ஈவனா இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால this is like a perfect match, like perfect product காம்பினேஷனுக்கு இன்னைக்கு போடுறதுக்கு. இப்படி பூதாகரமா இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஓகே, பிளெண்டிங் அண்ட் செட்டிங் அண்ட் உங்க மேக்கப் வந்து செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இந்த கன்சீலரையே அப்படியே என்னுடைய கண்ணு மேல ஒரு பேஸாவும் போடுறேன். ஐ ஷேடோக்கு இது ஒரு நல்ல பேஸா இருக்கும். ஆல்சோ இன்னைக்கு we are going to do contouring, cream contouring. ஸோ க்ரீம் கான்டோர் பண்ணும்போது நீங்க வந்து ஐயோ இவ்வளோ பேஸ் ஆயிடுச்சுன்னு பயப்படவே வேண்டாம். It doesn't feel heavy at all on my skin இப்போதைக்கு. And for cream contour, I'm using in the new product. I haven't used it on my face yet. இது வந்து ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட பாண்ட் டு ஸ்கல்ப்ட் ஸ்டிக் கான்டோர் ப்ராடக்ட். பல வருஷம் நான் வந்து புது ப்ராடக்ட்ஸ் வாங்கி அது டப்பால இருந்து பிரிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஐ ஸ்டில் suck at opening the packages. Let's see. I want to directly draw this on my face. Okay, the pigmentation is not பயங்கரமா ஒன்றும் தெரியல. ஆக்சுவலா தெரியுது, பட் ரொம்ப சட்டிலா தெரியுது. ஒர்க்கபிள் தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு கூல் டோன் காம்பாக்ட் கான்டோர் ஷேட். Okay, I think this should solve the purpose. ஆனா ஐ தாட் இன்னுமே இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப ஷீனா இருக்கு ஆக்சுவலா, அதனால இட் இஸ் நாட் ப்ராப்பரா லைக் ஷோயிங் அப் ஆன் மை ஸ்கின். இட்ஸ் ஓகே, ஒரு மைல்டான ஒரு ஷேடோ வந்து இது கொடுக்கும். தட் இஸ் இனஃப் ஐ திங்க். லெட்ஸ் சி பவுடர் பிரான்சிங்ல we can work. Smells good. இந்த டாஸ்க்லர் க்ரீம் ப்ராடக்ட் மாதிரி இட் ஸ்மெல்ஸ்.
நான் கான்டோர் பண்றதே எப்பயாவது. அதுலயும் இந்த மாதிரி கான்டோர் ஸ்டிக் எல்லாம் வாங்குறது ரொம்ப அதிசயம். பல வருஷம் கழிச்சு வாங்கியிருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி இது ஒர்க் ஆகுது. இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் தட் பிக்மெண்டட். நீங்க நிறைய போட்டீங்கன்னா அப்படியே கேக்கே ஆகும், ரொம்ப கிரீமியா. ஏன்னா எனக்கு அது நிறைய நான் தேக்க தேக்க எனக்கு வந்து அது அப்படியே ஹெவியான ஃபீல் வந்து தெரிஞ்சது. ஸோ ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் எவ்ரி திங். அந்த கான்டோர் ப்ராடக்ட் ஐம் டேக்கிங் இட் டு மை நெக். என் நெக் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் லோவர் பார்ட் ஆஃப் மை ஃபேஸை வந்துட்டு மேட்ச் பண்ண பார்ப்பேன். சென்டர் பார்ட் ஆஃப் மை ஃபேஸ் ஒரு 2 ஷேட்ஸ் லைட்டரா இருக்கலாம். அது டைம் ஆக ஆக it will settle down. அதனால I don't mind. I'll take Innisfreeயோட loose powder. Any loose powder should work. My skin ரியலா இப்போ feels a bit heavy because of the cream contour. இது நான் செய்ய மாட்டேன், பட் ஸ்டில். ஸோ இந்த பவுடரை வந்துட்டு நான் இந்த கன்சீலர் போட்ட இடத்துல பேக் பண்ணி செட் பண்ணிடுறேன். ஓகேவா? நோ பேக்கிங். ஐம் ஜஸ்ட் செட்டிங் எவ்ரி திங். என்னோட ஐலிட்ஸையும் நான் செட் பண்ணுறேன். கொஞ்சம் எங்கெல்லாம் எனக்கு ஷைன் வேணாமோ அங்கெல்லாம் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ஷுர் தட் the powder goes on. Okay. Again, don't worry. உங்க மேக்கப் இஸ் கோயிங் டு லுக் ஸ்கின் லைக். கொஞ்ச நேரத்துல ஒரு லாங் வேர் பேஸ் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஜஸ்ட் ஒரு ஸ்கின் டென்ட் மட்டும் வச்சோ இல்லை ஜஸ்ட் ஒரு கன்சீலர் மட்டும் வச்சோ இட்ஸ் டெஃபினட்டா நாட் கோயிங் டு பெர்ஃபார்ம் அப்படியே ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு மேக்கப் பேஸா உங்களுக்கு வந்து அது உட்கார போறது கிடையாது. யூ ஹாவ் டு கோ பை த புக். உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா தெரியும் வென் யூ டூ இட் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் கன்சீலர், அதுக்கப்புறம் லூஸ் பவுடர், அதை வச்சுனால நான் பேக் பண்றேன் அப்படின்னாலாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ½ an hour ஆச்சு ஸ்டே ஆகும். நீங்க வந்து மினிமலான பேஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணும்போது. ஓகே, ஸோ இது அகேன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே, ஐம் நாட் ட்ரஸ்டிங் இட், பட் ஐ ஹாவ் டு. ஐப்ரோஸ்க்கு I've got this brand new Swiss Beautyயோட ஐப்ரோ ஜெல் ஐலைனர். I'm going to use this. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த பவுடர் ப்ராடக்டை அதுக்குள்ள நான் கீழே போட்டு இதை உடச்சிட்டேன். வேற பவுடர் ப்ராடக்ட் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் த மிடில் போர்ஷன். ஓகே, மிடில் போர்ஷனை நல்லா டார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த எண்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஆர்ச் வேணும்னா ஆர்ச் கொடுங்க. கீழே ஏதாவது கேப்ஸ் ஃபில் பண்ணணும்னா ஈவனா ஆக்கணும்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லோவர் பார்ட்ல ஐப்ரோஸை லைட்டா மேல இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம கூட பண்ணலாம். பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸான லைன் வந்து போட முடியும். லிஃப்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் அ லிட்டில் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி அந்த ஷேப்காக. இது கோடா இப்ப தெரியும். அதை சரி பண்றதுக்கு ஸ்பூலி வச்சு ஜஸ்ட் ரன் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் காட் யுவர் செல்ஃப் த பெஸ்ட் வெல் மேட் ஐப்ரோஸ். இந்த சைடை வந்து கொஞ்சம் ரொம்ப பாக்ஸியா ஆக்கிடாதீங்க. நேச்சுரலா இப்ப எனக்கு ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அது பாக்ஸியான ஒரு ஷேப்ல தான் வந்து வந்தாகும். ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்களா அதை இந்த பாக்ஸ் மாதிரி இப்படி கோடு போட்டு அப்படி பண்ணாதீங்க. அது வந்து அவ்வளோ நேச்சுரலா இருக்காது. ஸோ மிடில்ல ப்ராடக்டை நல்லா உள்ள டெபாசிட் பண்ணி டார்க்கன் பண்றேன். என்னோட ஐப்ரோஸை ஆர்ச் கொடுத்துக்கிறேன். எண்டுக்கு எடுத்துட்டு வரேன். இந்த சைட் கொஞ்சம் ஆர்ச்சே ஆயிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. அப்புறம் ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 3 ஸ்ட்ரோக். ஓகே, ப்ரோ ஸ்பூலி வச்சு கரெக்ட் பண்ணுங்க. எங்கேயாவது ஃபில் பண்ற மாதிரி உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா டூ. இன்னொன்னு என்ன தெரியுமா, உங்க கண்ணாடிய இங்க வச்சுட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியரா தெரியும். உங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆகும். ஓகே, நான் ப்ராப்பரா பண்றேன்னு டார்க்கா பண்ணிடுவீங்க. 1 arm டிஸ்டன்ஸ்ல உங்களுடைய கண்ணாடியை வச்சுட்டு டூ யோர் மேக்கப். அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும். ஓகே, இது போதும் அப்படின்ட்டு. ஃபைனலா முடிக்கும் போது ஆர் ஐ மேக்கப்லாம் பண்றதுலாம் மட்டும் நீங்க வந்து கிட்ட பார்த்து பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தட் கண்ட்ரோல். அண்ட் எங்கெல்லாம் மட்டும் நீங்க ப்ரிசைஸா பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா வந்து இன்னுமே பெட்டரா கிடைக்கும். ஐ ஷேடோக்கும் ஐ காட் இந்த பேலட் ஃப்ரம் லாக்மே. இதுவும் வந்துட்டு ஒரு சம் ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ல இருக்கக்கூடியது அல்டிமேட் கிளாம் ஐ ஷேடோ. ஸோ இதுல இருந்து ஐம் கோயிங் டு யூஸ் ஃபியூ ஷேட்ஸ். ஐம் டேக்கிங் மை ப்ரஷ். இதுல வந்து ஒரு கலர் உடஞ்சு ஒரு பிளாக் உடஞ்சு அது எல்லாத்து மேலேயும் ஸ்ப்ரெட் ஆகி பிளாக்கா இருந்தது. நான் அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுவே இந்த லட்சணத்துல இருக்கு. So I'm first going to take in the brown shade, a soft matte brown shade. இதை வந்து இந்த அவுட்டர் போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் பேக் பண்றேன். பேக் பண்ணிட்டு அதை அப்படியே சாஃப்டா என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவுக்கு எடுத்துட்டு வரேன். இதையே நான் என்னுடைய லோவர் லாஷ் லைன் ஏரியாலையும் எடுத்துட்டு வரேன். ஓகே, I've got a better situation. கொஞ்சம் க்ளோஸ் அப்ல நீங்க பாக்குறதுக்கு let me once again show you. இந்த matte brown shade வந்து goes on the outer part and என்னோடைய transition ஏரியால just for a mild shadow லுக்குக்காக இதை இப்படி அவுட்வர்ட்ஸ்லயும் நான் வந்து
ஃபிளிக் பண்ணி விடுறேன். அண்ட் தென் கொஞ்சமா ப்ராடக்ட் எடுத்து இந்த லோவர் லேஷ் லைன்லயும் அந்த ப்ரௌனை மைல்டா போடுறேன். லெட் மீ யூஸ் இந்த ப்ளம் ஷிம்மர் ஷேட் ஃபார் மை ஐலிட்ஸ். இதை நான் என்னுடைய கண்ணோட சென்டர் ஏரியால போடுறேன், லைக் லிட்ஸ்ல. அண்ட் ஐம் யூசிங் மை ஃபிங்கர்ஸ் பிகாஸ் ஃபிங்கர்ஸ் டெபாசிட் பெட்டர். ஸோ அதனால ஐம் பேக்கிங் ஃபர்ஸ்ட் வித் மை ஃபிங்கர்ஸ். ஐம் டூயிங் த சேம் இன்னும் ஒரு வாட்டி. திஸ் இஸ் சச் அ நைஸ் plum violet shade. They வந்து goes on the eyelids. It's all nicely pigmented. அந்த அளவுக்கு அந்த ஒரு shimmer factor வந்து அதுல கிடையாது. It's decent. I'm going to use ஒரு mini filler brush இந்த மாதிரி. It's a lipstick filling brush. இதில் I'm picking in the green and then I'm placing this on the inner corner. இப்படி. I don't generally like to wear in the green. இது ஒரு மாதிரி ஒரு ஃபங்கை கலர் வந்து எனக்கு கொடுக்கும். நம்ம பார்க்குற ஃபங்கை எல்லாமே கொஞ்சம் இந்த கிரீன்ல தான் இருக்குமா. ஃபாலோட்ஸ் பத்தி இப்போ வரி பண்ணாதீங்க, we will correct it later. அதே கிரீனே நான் கொஞ்சமா இந்த கார்னர்லயும் லைட்டா போட்டு பேக் பண்றேன், ஜஸ்ட் டு கிவ் தட் அந்த ஒரு சாஃப்ட் ஹேலோ எஃபெக்ட்காக. அந்த ப்ரௌன் மேட் ஷேட் இட்ஸ் நாட் ஷோயிங் அப் தட் கிரேட், பட் ஸ்டில் ஐ எம் பேக்கிங் இந்த கிரீன் ஆன் த டாப் ஆஃப் த ப்ரௌன். இந்த எட்ஜஸ் இப்படி இருக்கிறது வந்து டோன்ட் வரி ஆன் இட். அதை நம்ம இப்போ சரி பண்ணுவோம். எப்படி பண்ண போறோம்னா, ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் பிளெண்டிங் ப்ரஷ். இந்த எட்ஜஸை வந்து சாஃப்டா ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் இட் வில் ப்ராப்பரா பிளெண்ட் எவ்ரி திங் அவுட் ஃபார் அஸ். அண்ட் வித் தட் த லுக் இஸ் டன். அதுக்கப்புறம் யூ கேன் டேக் அவுட் யுவர் பவுடர் ப்ரஷ் அண்ட் சிம்பிளி சாஃப்டா இப்படி நீங்க டஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபாலோட்ஸ்லாம் காணாம போயிடும். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பேக் அந்த வயலட் ஷேட் இன் த சென்டர் ஜஸ்ட் டு பாப் த கலர் அப் அ பிட். கொஞ்சம் பளிச்சுன்னு அந்த வயலட் வந்து வெளியில தெரியறதுக்காக. இந்த சேம் ஆன் தி அதர் சைடும் கூட. காஜலுக்கு ஐம் யூசிங் ரெனேயோட மிட் நைட்ஸ் காஜல். மிட் நைட்ஸ் இல்லை. ஸோ நான் வந்து ஐலைனரும் அப்ளை பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ நீட் மை காஜல் ஆன். இந்த காஜல் என்னுடைய வாட்டர் லைன், லேஷ் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைனையும் போட்டுட்டு நல்லா ஸ்க்ரிபிள் பண்றேன். இஃப் யூ வாண்ட் சூப்பர் லாங் லாஸ்டிங் காஜல் அண்ட் அந்த ஐ லுக் அப்படின்னா டூ ட்ரை இந்த ரெனேயோட மினட் காஜல். இட்ஸ் அமேசிங். ஐ லவ் இட். ஓகே, மை காஜல் ஒர்க் இஸ் நவ் டன். இப்போ ஐலைனர் ஐ எம் யூசிங் இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸோட eyeliner that I recently got. Actually, I'm trying this eyeliner for the first time. So, எனக்கு வந்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், லாங் லாஸ்டிங்காக இருக்குமா என்ன அப்படின்றது தெரியல. ஐ வில் கீப் யூ கைஸ் போஸ்டட். என்னுடைய வேற ஏதாவது வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்கு அப்படின்றது. பட் ஃபார் நவ் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ இழுக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி பிக்மெண்டட், இட்ஸ் லிக்விடி. நீங்கள் வந்து மேலே மேலே பில்ட் பண்ணிக்கலாம். தி பிக்மெண்டேஷன் இஸ் ரியலி நைஸ். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப் மஸ்காரா. I finally kept my hands on the L'Oreal Panorama mascara. I'm super excited. It's the first time I use it, so it might not give the ideal performance, but I'm having high hopes on this mascara. நான் எப்பவே மஸ்காரா ஃபர்ஸ்டே வந்து செம்மையா இருக்கு அப்படின்றது வந்து விட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது புத்தம் புதுசா இருக்கும்போது தெரியாது. ஒரு 2-3 வாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண அப்புறம் சூப்பரா தெரியும். பட் ஆக்சுவலா ஐ ஹாவ் டு சே, முதல் வாட்டிக்கே வந்து திஸ் இஸ் ஆக்சுவலா செப்பரேட்டிங் மை லேஷஸ் சூப்பரா. உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் மீடியம் டு டென்ஸ் லேஷஸ் இருக்குன்னா திஸ் வுட் டூ அன் அமேசிங் ஜாப். லைக் லுக் அட் த டிஃபரன்ஸ். உங்களுக்கு தெரியுதா? ஐ லவ் த பாண்ட் ஆல்ரெடி. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் இதை வந்து அடுத்தடுத்துக்கு யூஸ் பண்றதுக்கு. திஸ் இஸ் தி வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட். இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க ஃபால்சிஸ்லாம் வைக்காத ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா யூ மைட் நீட் மஸ்காராஸ் லைக் தீஸ். நல்லா வந்து லேஷஸை கோட்டும் பண்ணும், டென்ஸாகவும் இருக்கணும், டார்க்காகவும் இருக்கணும், லாங் லாஸ்டிங் ரிசல்ட்டும் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஃபால்சிஸ் வச்ச அந்த ஒரு லுக் வந்து மஸ்காராவே கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான மஸ்காராஸ் would actually work great. I really love Maybelline பபிள் மஸ்காராவும் கூட. But I think I will definitely actually love in the mascaravum because it is good. For the first use, it is really good. So, இதை போட்டுக்குவோம். Oh, it's so nice. For the lips, லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்னுடைய அந்த லிப் ஆயில் வந்து எக்ஸஸ் இருக்கிறத டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிடுறேன்.
இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க லிப்ஸ் வந்து ப்ராப்பரா ஹைட்ரேட்டடா இருக்கும். உங்களுடைய லிப்ஸ்டிக் நீங்க அப்ளை பண்ணும்போது லிப்ஸ்டிக்கு முன்னாடி நான் வந்து லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். திஸ் ஒன் இஸ் மார்ஸோட எட்ஜ் ஆஃப் டிசைர் இன் ஷேட் சாக்கோ பட்டர். இதை வச்சு நான் என்னோட லிப்ஸ் லைன் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட். அதுக்கப்புறம் ஃபில் பண்றதுக்கு 2 புது ஷேட்ஸ் ஃப்ரம் மேப்லினோட மேட் இங்க் நான் ட்ரை பண்ணேன். ஒன்று வந்துட்டு வாரியர். ஸோ இது வந்து ஒரு மாதிரி டெரகோட்டா ஆரஞ்ச் ஷேட். டெஃபினட்டா அகைன் நான் வெப்சைட்ல பார்க்குற கலர் கிடையாது. ஐ காட் சீட்டட். ஏன்னா அது வேற மாதிரி இருந்தது, நேரில் வேற மாதிரி இருந்தது. இந்த அவுட்ஃபிட்டுக்கு அது செட் ஆகும் அப்படின்ட்டு ஐ டிசைடட் டு வேர் இட். அதுக்கு மேலே ஐம் ஆல்சோ டாப்பிங் இந்த இன்சைடர் விச் இஸ் அ சாஃப்ட் கூல் டோன் ப்ரௌன் ஷேட். அது நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு நியூட் லைட் ப்ரௌன் ஷேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து சென்டர்ல மட்டும் அப்ளை பண்ணி மம் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது இப்போ பார்க்க ஷைனியா இருக்கும், பட் யூ ஹாவ் டு லெட் திஸ் ட்ரை, அந்த ஒரு ப்ராப்பரான மேட் ஃபினிஷ் வர்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். I'm definitely not feeling in the bronzing, so let's do powder bronzer வேலை. I only need my under eye area and the inverted triangle area to pop a bit. அது என்னோட ஐ மேக்கப் கொஞ்சம் வெளியில எடுத்து காமிக்கும். அதனால the rest of the face, அதுவும் the lower part of the face is actually matching my neck. So that's fine. நெத்தியை மட்டும் we are going to sort. It is also looking patchy because of the cream contour. I don't like it. Let's correct it. அதுக்கு தேவையான பொருள் ஒரு bronzer. I'm using இந்த மேக்கப் ரெவல்யூஷன் உடைய Oasis bronzer. எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து வெளியில போட்டு உடைச்சு வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு இந்த வேலையை செஞ்சுட்டு அது ஸ்டாக்கியா வேற போய் விழுந்திருக்கு. லெட்ஸ் கரெக்ட் இட். நான் சாஃப்டா அந்த எட்ஜஸ் வந்துட்டு பிளெண்ட் பண்றேன். We will be using a compact. I don't know. இந்த நெத்தி ஆல்ரெடி இட்ஸ் bright enough. Also in the sides on the slight bronzing just to give that color. So definitely on the sides of my face and the cream contour பண்ணோம்ல அது மேல I'm doing it. Okay, blush போடுவோம். கலர் பாரோட ஒரு பேல் பிங்க் blush எடுத்துக்கிறேன். சிரிக்காம அப்படியே கண்ணத்துல போடலாம். ஏன்னா சிரிச்சுட்டே போட்டா நம்ம வந்துட்டு ரொம்ப ஆப்பிள்ஸ் ஆஃப் தி சீக்ஸ்ல போட்டுருவோமா. ஸோ அதெல்லாம் கிடையாது. நீங்க சிரிச்சிட்டேவும் போடலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எங்க அந்த கலர் வேணும் அப்படின்றது. எனக்கு ஐம் ஸ்டாப்பிங் இட் ஹியர். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஐ டூ த டபிள்யூ எல்லாமே வந்து செய்வேன். ஸோ யா, திஸ் இஸ் ஓகே ஃபார் நவ். குட்டி குட்டி முடிகள் இட்ஸ் டிஸ்டர்பிங் அ லாட். நிறைய பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வி ஆர் ஜஸ்ட் சார்ட்டிங் இட் அவுட். அண்ட் தென் ஐ ஹாவ் திஸ் நைஸ் ப்ராடக்ட் தட் ஐம் கோயிங் டு ட்ரை. நான் தான் சொன்னல, அது ஒரு ஃபேஸ் இருக்கும். லைக் திடீர்னு கிளிட்டர் க்ளோ ப்ராடக்ட்ஸாக போவேன், திடீர்னு அதுக்கு பக்கமே போக மாட்டேன்ட்டு. I'm on that face. I'm using in the Maybelline oda liquid highlighter. அப்படியே போடலாமா? போடு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற நான் போடுறேன். I always have like good opinion on Maybelline oda highlighters. So I'm hoping இதுவும் வந்துட்டு it won't disappoint me அப்படின்ட்டு. It actually blended so nice. நான் வந்து பவுடர் மேல இந்த க்ரீம் வந்துட்டு blend பண்ணிருக்கேன். The glitter particles are not too chunky. It's good. இது வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபுல் பேஸ்லயுமே நல்லா இருக்கு. வித்தவுட் மேக்கப் லைக் ரா ஸ்கின்ல போடும்போது வந்து இட் வுட் லுக் குட்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி 2 டாட்டை வச்சுட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸை வச்சு ஐம் பிளெண்டிங் திஸ். யூ கேன் யூஸ் யுவர் ப்ரஷஸ் ஆர் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரியான பிளெண்டிங் வேலைக்கு. ஓ, ஐ லைக் இட். நல்லா இருக்கே. கொஞ்சோண்டு அந்த மூக்கு, இந்த 2020ல ஒரு ஃபேஸ் இருந்தது, மூக்குல மட்டும் ஒரு டாட் ஒன்று வைப்பேன் ஷைன் அடிக்கிறதுக்கு. இது ரொம்ப அந்த ஒரு வெட் லுக் ஆர் அந்த ஒரு ஜூவி லுக் வந்து கொடுக்க மாட்டேங்குது. நான் வந்து பவுடர் மேலே போடும்போதும் வந்து இட்ஸ் ஃபீலிங் அ பிட் பவுடரி தான், மேட்டா அந்த மாதிரி. ஒரு லாஸ்ட் ஸ்டெப் பேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டுக்க போறேன். இது வந்து மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்ஸர். திஸ் இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் யூர் மேக்கப். இட்ஸ் பின் சோ லாங் சின்ஸ் ஐ யூஸ்ட் திஸ். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணேன். நிறைய பேர் இப்போ வந்து நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். Oh my god, it smells the same. It smells the same. This reminds me of my studio. பாய் பின்னாடி பேக்ரவுண்டா வச்சு I used to do makeup looks. Nice. இப்போ டக்குன்னு அந்த ஸ்பஞ்சை வச்சு I'm just soft dabbing everything in. குயிக்கா ட்ரை ஆகிறதுக்காக. ஏசியில் உட்காந்து பண்ணா அந்த பிரச்சனை இருக்காது. ஏசி இல்லை அப்படின்றதுனால I did this and this is how the look turned out. Let me quickly complete it with a bindi and different kammals and all those things and get back to you. This is the final look. எனக்கு வந்து டர்ன் ஆன விதம் பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், just because of the eye makeup.
பட் ஐ வாண்டட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு இந்த ஐ கலர்ல வந்துட்டு ஐஷேடோ போட்ட கலர்ல வந்து இப்போ அவுட்ஃபிட் இல்லை. நான் வந்து ஒரே மாதிரி போறேன்னா அந்த ப்ரௌன் டோன்லேயே நியூட்ரலா இருக்கிற மாதிரியே இருக்கும். பிகாஸ் ஐம் ஸ்டிக்கிங் டு தட் ஒன் கலர் பேலட், இந்த கோல்ட் பிரான்ஸ் இதே மாதிரியான அவுட்ஃபிட்ஸ்லாம் கூட. ஸோ எனக்கே வந்து என் மேக்கப் லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி இருந்தது. ரொம்ப சிமிலரா இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு லுக்ல வந்துட்டு we got to see some close up eye makeup, close up lip makeup, புது புது ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஐ எம் genuinely loving இந்த மஸ்காரா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்கே the panorama one from L'Oreal. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. The packaging is also so good. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Other than that, I do have another favorite இந்த மேவ்லினோட ஹைலைட்டர். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு க்ளோ வந்து கொடுக்குது, which is nice. I think I can even use this as a body glitter. Let me try. லைட்டா இந்த மாதிரி நெக்லயோ கையிலையோ கழுத்துலையோ நீங்க போட்டு பிளெண்ட் பண்றீங்கன்னா it should look good. I think it's nice. See, ஸோ யா இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். நீங்க ஒன்லி டிசப்பாயிண்டிங் ப்ராடக்ட் இன்னைக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்டர்ஸோட ஸ்கல்ப்ட் ப்ராடக்ட், பிரான்சர் ஸ்கல்ப்ட் ஸ்டிக், அது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் யா திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். உங்களுக்கு இது வந்து எப்படி பிடிச்சிருக்கு, நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? வரக்கூடிய ஃபெஸ்டிவ் டைமுக்கு வந்து தாராளமா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி லேயரிங் நீங்க பண்ணும்போது, அதுவும் ஃபைனலா இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எல்லாம் வச்சு நீங்க வந்துட்டு செட் பண்றீங்க உங்களுடைய மேக்கப் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு ஸ்டே டெஃபினட்டா மோர் தென் 12 hours. இட்ஸ் so good in the base, especially with the foundation that I used. இது வந்து 32 hour லாஸ்ட் ஆகுற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் கூட. ஸோ இட்ஸ் டெஃபினட்டா கோயிங் டு ஸ்டே சூப்பர் லாங் ஆன் த ஸ்கின். நல்லா ட்ரை பண்ணுங்க, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, இதே ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சா வாங்கி ட்ரை பண்ணுங்க, அது இருந்தா ட்ரை பண்ணுங்க. சிமிலர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். திஸ் வுட் பி த ரைட் டைம் டு கெட் யுவர் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அமேசான்ல சேலும் நடந்துட்டு இருக்கு. ஸோ யா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.